கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில், இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இந்த டெய்லி டிவன்ஸ் ஒளித்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த மார்ச் மாதத்தை காண கிருபை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மார்ச் மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரும் மனதார அடியேன் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தபடி கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதம் கர்த்தராக தேவன் சொன்னார், மந்த் ஆஃப் ப்ராபசி, தீர்க்க தரிசனம் மாதம் என்பதாக. ஆகையில தேவன கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்கு தத்துவம், என்ன தீர்க்கதரிசனமாக உங்களோடு வாக்கு கொடுக்குறாரோ அந்த மாதம் அது நிறைவேறுகிற மாதமாக, உங்கள் வாழ்க்கையில் சாட்சி சொல்கிற மாதமாக தேவன் உங்களை முடிசூட்ட போகிறார். காரணம், இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு கொடுத்த தீர்க்கதரிசனமான வாக்குத்தத்த செய்தி ஆதி ஆகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜெனிசிஸ் 28:15. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றாமல் நான் உங்களை கைவிடுவதில்லை. ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தர் இந்த மாதம் நம்மளுக்கு தீர்க்கதரிசனமாக வாக்கு கொடுத்துக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றாமல் நான் உங்களை கைவிடுவதில்லை. தேவன் நம்மளுக்கு தீர்க்கதரிசனமாக என்ன சொல்லியிருக்கிறார், என்ன வாக்கு கொடுத்துக்கிறார்னா, அங்கே வேதம் சொல்கிறது, நான் உன்னோடு இருந்து, ஆமேன், உங்களை காத்து நான் திரும்பி இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். நான் சொன்னதை நிறைவேற்றாமல் நான் உங்களை கைவிடுவதில்லை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த மாதம் தீர்க்கதரிசன மாதம் சொன்னார் இல்லையா? இன்றைக்கி தேவன் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்கிற வார்த்தை, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்தில் ஒரு வேளை இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்க போதோ, என் தேவை இருக்கிறது, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் பிரச்சனை இப்படி இருக்கிறது, என் பலவீனம் இப்படி இருக்கிறது, இந்த மாதம் நான் என்ன பண்ணுவேன் கலை கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தராக தேவன் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னோடு இருந்து, ஆமென். கர்த்தர் இந்த மாதம் உங்களோடு இருந்து தேவன் இந்த மாதம் என்னென்ன வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தை வச்சிருக்கிறாரோ, ஆசை வச்சுக்கிறாரோ, அதெல்லாம் கர்த்தர் உங்களை நிறைவேற்றி உங்களை சாட்சி வைக்க போகிறார். அகலே அதுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, இந்த மாதம் முழுவதும் என்னோடு, என் குடும்பத்தோடு, என் பிள்ளைகளோடு, என் வாழ்க்கையோடு, எங்கள் சபையை ஊழியத்தோடு, அப்பா, எங்கள் கைட்டு பிரயாசத்தோடு கர்த்தர் கூட இருந்து எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றாமல் நீர் எங்களை கைவிட மாட்டீங்க நம்புகிறோம் சொல்லும்போது கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கலாமா? ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வாக்குத்தை பெற்றுக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த மார்ச் மாதம் மந்த் ஆஃப் ப்ராபசி, தீர்க்கதரிசன மாதம் சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையை கேட்டு டெலிவரன்ஸ் இந்த டெய்லி ஒளித்து மூலிமா யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அப்பா, நான் உன்னோடு இருந்து உங்களை காத்து நான் வெளிநடத்துவேன், உங்களை ஆசீர்வாதம் வாக்கு கொடுத்தீங்களப்பா. தீர்க்கதரிசனமா கர்த்தர் வாக்குத்தை நிறைவேற்றாம இவங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. இதோ உங்களோட கரம் ஒருத்தர் பிடித்து இந்த மாதம் நீங்கள் கூட இருந்து இவங்க வாழ்க்கையில் அதிசயங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், விடுதலை, சுகம் நீங்கள் உண்டாக்கியதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் முழுதும் கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. ஆமென். God bless you.